Exercise 1.6, 11th question. If f from a to b is a bijective function and if n of b equal to 7, then n of a equal to dash. The options are 7, 49, 1, 14. The correct answer is option A, 7. Okay. Given என்ன கொடுத்துருக்காங்க, f is a bijective function. Bijective function அது எப்படி இருக்கும், 1 function and onto function. அப்போ a and b have the same number of elements. Therefore, n of b 7 னா n of a யும் 7 தான். Twelfth question. Let f and g be two functions given by f equal to the set of ordered paths 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7 and g equal to the set of ordered paths 0, 2, 1, 0, 2, 4, -4, 2, 7, 0. Then the range of f dot g is dash. The options are set 0, 2, 3, 4, 5. The set -4, 1, 0, 2, 7. The set 1, 2, 3, 4, 5. The set 0, 1. The correct answer is option D, the set 0, 1, 2. Okay, answer எப்படி வந்துச்சுன்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்பும் ஜியும் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஜியில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் நம்ம f டாட் ஜி கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஜியில் ஃபஸ்ட் ஆர்டர் பர் என்ன இருக்குது, 0, 2. அப்போ f டாட் ஜி ஆஃப் 0. ஜி ஆஃப் 0ன்னு என்ன வேல்யூ, 2. அப்போ f ஆஃப் 2 வரும். ஆன்சர் f ஆஃப் 2னா அங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது எஃப்பில், அதை போடுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, f டாட் ஜி ஆஃப் 1. ஜிங்கிற ஃபங்க்ஷனில் 1 பார்க்குறோம். அப்போ f டாட் ஜி ஆஃப் 1னா f ஆஃப் ஜி ஆஃப் 1க்கு என்ன ஆன்சர், 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f ஆஃப் 0, 1. அதே மாதிரி f டாட் ஜி ஆஃப் 2னா f ஆஃப் 4, 2. f டாட் ஜி ஆஃப் -4, f ஆஃப் 2 வரும். அதுக்கு ஆன்சர் 0. f டாட் ஜி ஆஃப் 7, f ஆஃப் 0. ஏன்னா g ஆஃப் 7 வந்து 0, அதனால் f ஆஃப் 0, 1. அப்போ ரேஞ்ச் ஆஃப் f டாட் ஜி இஸ் the set 0, 1, 2. The 13th question. Let f of x equal to square root of 1 plus x squared. Then which is true? Options are f of xy equal to f of x into f of y. f of xy greater than or equal to f of x into f of y. f of xy less than or equal to f of x into f of y. None of these. The correct answer is option C. f of xy is less than or equal to f of x into f of y. Okay, the answer எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, f of xy இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் f of x into f of y இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை f of xyனும் ரைட் ஹேண்ட் சைடை f of x into f of yன்னு எடுத்துக்கிறோம். அதில் உள்ள இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இன்சைட் டேர்மை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், 1 + x² y². ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், f of xனா 1 + x², f of y 1 + y². இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 + x² + y² + x² y². சரி, இந்த டேர்மை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் சேர்த்து ரைட் பண்ணிடுறோம். 1 + x² y² + x² + y². நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் சேமாக இருக்குது. இங்கே வந்து இன்னும் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது ஸ்கொயர் நம்பர். கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பருங்கிறது greater than or equal to 0வாக தான் இருக்கும். அதனால் f of xy is less than or equal to f of x into f of y. 14th question. If g equal to the set of ordered paths 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x equal to ax plus b,
then the values of a and b are dash. The options are -1, 2, 2, -1, -1, -2, 1, 2. The correct answer is option B, 2, -1. நம்ம இந்த சம்க்கு ஆன்சரை கொஸ்டின்லேருந்து செக் பண்ணாமல் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்தே டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஜியை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது நமக்கு, -1, 2. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் ஏக்கு பையில் -1, பிக்கு பையில் 2 போடுவோம். ஒவ்வொரு ஆர்டர் பரவில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1, 1. அப்போ ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு -1 × 1 + 2. ஆன்சர் 1 வந்துடும். -1 + 2 1. ஜி ஆஃப் 2 போட்டு பார்த்தோன்னா -1 × 2 + 2. அப்போ -2 + 2 0 ஆயிடுது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2, -1. அதிலே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஜி ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 × 1 -1, 2 - 1 1. ஜி ஆஃப் 2 2 × 2 -1, 4 - 1 3. G of 3 2 × 3 - 1 6 - 1 5. G of 4 2 × 4 - 1 8 - 1 7. இப்போ இந்த ஆர்டர் பல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. Therefore 2, -1 is the correct answer. Fifteenth question. F of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is dash. The options are linear, cubic, reciprocal, quadratic. The correct answer is option D, quadratic. Solution பார்ப்போம். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 the whole cube minus x minus 1 the whole cubeன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பவர் 3யை பார்த்த உடனே கியூபிக்னு ரைட் பண்ணக்கூடாது. நம்ம இதை செஞ்சு பார்க்கணும். இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, a + b the whole cube ஃபார்முலா. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 the whole cube minus x minus 1 the whole cube. அப்போ x³ + 3x² + 3x + 1 minus x³ - 3x² + 3x - 1. நெக்ஸ்ட்டு இன்சைட் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸை வச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் அதே மாதிரி வந்துடும். x³ + 3x² + 3x + 1 minus x³ + 3x² - 3x + 1. x³ - x³ get cancel, + 3x - 3x get cancel. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் 6x² + 2.